வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 20. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்பெண்டிங் queries அப்படின்ற கான்செப்டை. நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரியில் டேட்டா செட்ஸை லோட் பண்ணி அப்பெண்டிங் queriesனால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு blank எக்ஸலில் இருக்கோம். இங்கேருந்து நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணலாம். ஸோ டேட்டா டேபுக்கு போகிறேன். டேட்டா டேபில் கெட் டேட்டா, லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரில் இருக்கோம். பவர் குவெரியில் ஹோம் டேபில் நியூ சோர்ஸ், ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். ஸோ நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா செலக்ட் பண்ணுறோம். இம்போர்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைலில் தான் 3 குவார்ட்டருக்கான டேட்டாவும் இருக்குது. நம்மளால் இப்போ இங்கே பார்க்க முடியுது Q1, Q2, Q3. இந்த 3 டேட்டாவை தான் ஸ்டாக்கிங் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டாக்கிங்னா 1 below the other. ஸோ Q4 டேட்டா வந்தாலும் அதுவும் வந்துட்டு ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஒரே டேட்டா செட்டாக நம்ம இதை மாற்றணும். ஸோ அப்படின்னா இந்த 3 டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ண போகிறோம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு Q1, Q2, Q3 இந்த மல்டிபிள் இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்மளால் மல்டிபிள் டேட்டா செட்டை மல்டிபிள் ஷீட்ஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு 3 குவார்ட்டரோட டேட்டாவையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். கீழே ஓகேன்னு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த 3 டேட்டா செட்டும் உள்ளே வந்துருச்சு. பட் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இது வந்துட்டு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது தெரியுது. சரி, இப்போ முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று வந்துட்டு ஸ்டாக்கிங் அப்படின்னா 1 below the other. ஒரு டேட்டாவை ஒரு டேட்டா கீழே போடணும். ஸோ Q1 டேட்டா, அதுக்கு கீழே Q2, அதுக்கு கீழே Q3. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமே சார், எதுக்காக நம்ம வந்து பவர் குவெரிக்கு வரணும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். முதல் விஷயம், நம்ம இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கு பவர் குவெரிக்கு வரதுக்கான ரீசன் நம்ம எடுத்துக்கிற டேட்டா சைஸு. எக்ஸலோட லிமிட் பார்த்திங்கன்னா 10,48,576 ரோ தான் இருக்குது. பட் அதை தாண்டி நம்மளால் டேட்டாவை போட முடியாதுன்றது ப்ராக்டிக்கல் ரீசன். ஸோ நான் இப்போ இந்த அப்பெண்ட் பண்ணுறேன் இல்லையா, டேட்டாவை ஸ்டாக்கிங் பண்ணுறோம் பாருங்கள் 1 below the. ஸோ இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டு அந்த 10,00,000 ரோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸலால் கூட ஹேண்டில் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா சப்போஸ் ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த டேட்டாவை கொலேட் பண்ணி அதை பிவட் டேபிளாக மாற்றி சம்மரைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு நினச்சாருன்னா எக்ஸலில் பண்ணவே முடியாது. அப்போ பவர் குவெரி வழியாக பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பவர் குவெரி வழியாக இந்த அப்பெண்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஆப்ஷன் கேட்கும், டேபிளாக, பிவட் சார்ட்னா. அப்போ நான் பிவட் டேபிள்னு கொடுத்துட்டேன்னா அது பிவட் டேபிளாக தான் வரும். மொத்த டேபிளும் வந்து உள்ளே லோட் ஆகாது. ஸோ என்னால் 10,00,000க்கு மேலே இருக்கிற டேட்டாவை கூட என்னால் ஈஸியாக பிவட் டேபிளில் சம்மரைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டை யாருக்கு பர்ஃபெக்டாக சூட்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமங்கஸ் டேட்டா, பெரிய டேட்டாவை மேனேஜ் பண்ணுறவங்க, அந்த டேட்டாவை கொலேட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சில டைம் ஆட்டோமேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சார், நான் மந்த் ஆன் மந்த் டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒரு ஃபைனல் டேபிள் இருக்கணும், பட் அவ்வளோ பெரிய டேட்டாலாம் கிடையாது, பட் இந்த ஃபைனல் டேபிள் எல்லா மாதத்தோட கொலேட்டட் டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு டேபிள் அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ தட் நான் வந்து அதை பேஸ் பண்ணி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆஸ் அண்ட் வென் த டேட்டா சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்லி அங்கேயும் வந்துட்டு எனக்கு டேஷ்போர்ட்ஸும் அப்டேட் ஆகும். அப்படி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் அப்பெண்டிங் ப்ராசஸ் ரியலி அமேசிங் ஒன் விச் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். ஸோ இப்போ நம்ம இந்த அப்பெண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் யூ வில் ட்ரை ஆன் யுவர் சைட். நீங்கள் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் கடைசியிலையும் பேசுவோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் முதல் டேட்டா செட்டுக்கு போகிறேன், Q1. அந்த டேட்டா செட்டில் ரைட் சைடுக்கு வரேன். அந்த சேஞ்ச் டைப்பை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ப்ளிட் காலம் பை டீலிமிட்டர், என்னோடய டீலிமிட்டர் கமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ ரைட் சைடில் இருக்க சேஞ்ச் டைப்பை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர் கொடுத்துட்றோம். இப்போ டேட்டாவை பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவை ஹெட்டராக போட்டு நமக்கு டேட்டா டைப்பையும் செட் பண்ணிடுச்சு. பர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்போ இதே தான் நம்ம மற்ற 2 டேட்டா செட்டுக்கும் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். சேஞ்ச் டைப் எடுத்துடுறேன், ஸ்ப்ளிட் காலம், டீலிமிட்டர். ஓகே சார், அப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 டேட்டா இருக்குன்னா நான் இதை தான் பண்ணணுமா, 1 by 1 பண்ணணுன்னா இது பெரிய ப்ராசஸ் மாதிரி ஆகிடுமே அப்படின்ற கேள்வி சில பேருக்கு கண்டிப்பாக வரும். பட் இதுக்கு பெட்டரான சாய்ஸ் ஒன்று இருக்குது.
அதை நம்ம இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வி கோனா ஃபினிஷ் தட். ஸ்டெப் எடுத்துகிறோம். லாஸ்ட் ஸ்டெப் யூஸ் ஃபர்ஸ்ட் சைடு. சரி, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ 3 டேட்டா செட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. டேட்டா டைப்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டாக்கிங் பண்ணணும், which is nothing but appending. அப்பெண்டிங்னாலே என்ன? ஸ்டாக்கிங் த டேட்டா ஒன் பிலோ தி அதர். சரி, இப்போ அது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்பில் கம்பைன் ஒரு குரூப் இருக்குது. மர்ஜ் queriesக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் queriesன்னு இருக்கும். அதில் அந்த டவுன்வர்ட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா 2 சாய்ஸு மர்ஜ் queriesக்கு வந்த மாதிரியே இந்த queryலே நான் இந்த queryக்கு கீழே ஆட் பண்ணிவிடுவா இல்லை செப்பரேட்டாக பண்ணுவான்னு கேட்குது. பட் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு செப்பரேட் டேட்டாவாக வேணும், அதில் எல்லாத்தோட டேட்டாவும் இருக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அப்பெண்ட் queries as நியூ அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு போயிடுறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது 2 டேபிள்னால் இந்த இதிலே முடிச்சுக்கலாம். எந்த டேபிள் ஃபஸ்ட்டு வரணும், எந்த டேபிள் செகண்ட் வரணும் அப்படின்னு இங்கே நம்ம சொல்லிடலாம். பட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது 3 ஆர் மோர்ன்றதால இந்த ஆப்ஷனுக்கு போயிடுறேன். சார் நான் அந்த சூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு Q1 Q2 சூஸ் பண்ண பாருங்கள், அது வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது Q3 மட்டும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் இருக்க ஆரோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். எது ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கடுத்து எந்த டேட்டா வரணும் அப்படின்றத ஆர்டர் பண்ணுறதும் இங்கே பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அதை டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நமக்கு இது பர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்போ ஓகேன்னு கொடுக்க போகிறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு புது query. இந்த query தான் which contains the data of all the 3 individual queries. இந்த 3 டேபிளோட டேட்டா தான் இந்த ஒரு டேபிளில் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுக்க போகிறோன்னா மாஸ்டர் appended data. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸலுக்கு இதை லோட் பண்ணணும். ஸோ எக்ஸலுக்கு லோட் பண்ணும்போது 2 கேள்விகள் கண்டிப்பாக வரணும். முதல் விஷயம், நான் எடுத்துகிட்டு போகிற டேட்டா எக்ஸலோட பவுண்ட்ரியை தாண்டி இருக்குன்னா அப்போ நான் டேபிளாக எடுத்துன்னு போகக்கூடாது, அதை பிவட் டேபிளாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் 2 வரும்போது அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும். 2வது விஷயம், நம்ம க்ளோஸ் அண்ட் லோட் 2 போகும்போது டேபிள் பிவட் டேபிள் அப்படின்னு நிறைய சாய்ஸ் கேட்கும். டேரெக்டாக போய் சார் நான் பிவட் டேபிள் சூஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே பிவட் டேபிளில் வந்துடும். எல்லாமே பிவட் டேபிள்னால் இதுவும் வந்துடும், இதுவும் வந்துடும், இதுவும் வந்துடும், பிவட் டேபிளும் வந்து நிற்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 2 விஷயம், லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பர்ஃபெக்டான சாய்ஸை லோட் பண்ணணும். 2வது இந்த அப்பெண்டான டேட்டாவை எந்த மாதிரி லோட் பண்ணணுன்றதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஹோம் டேபுக்கு போகிறேன், க்ளோஸ் அண்ட் லோட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸலுக்கு வந்துடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய 3 இண்டிவிஜுவல் டேட்டா, அந்த அப்பெண்டான டேட்டா, அது எல்லாத்தையும் நீ கொண்டு வந்து லோட் பண்ணாத, இங்கே டேபிளாவோ பிவட் டேபிளாவோ நீ லோட் பண்ணாத. நீ என்ன பண்ணால் அது வெறும் கனெக்ஷனாக மட்டும் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கோ அப்படின்றேன். ஸோ அப்படின்னா கனெக்ஷன் ஃபைல் மட்டும் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா ரைட் சைடில் கவனிச்சிங்கன்னா நமக்கு கனெக்ஷன் ஒன்லி. இப்போ டேட்டா எதுவுமே இங்கே வந்திருக்காது. ஸோ எதை மட்டும் நான் கொண்டு வந்து லோட் பண்ணணும், அப்பெண்டான டேட்டாவை மட்டும் கொண்டு வந்து லோட் பண்ணணும். அப்போ இந்த அப்பெண்டான டேட்டா இந்த queryயை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா லோட் 2 அப்படின்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ இந்த லோட் 2ல் நான் சூஸ் பண்ணலாம். அந்த ஃபைனல் அப்பெண்டான டேட்டாவை தான் டிசைட் பண்ணுறோம். இப்போ தான் நீங்கள் 2வது கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி என்ன, எப்படி கொண்டு வந்து லோட் பண்ண போகிறோம், அதுக்கான பதில் ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். க்ளோஸ் அண்ட் லோட் 2 கொடுத்தோம்னா ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். அப்பெண்டான டேட்டாவில் ரைட் கிளிக் பண்ணி லோட் 2 கொடுத்தோன்னா 2வது கேள்வி என்ன சாய்ஸ். நம்ம டேபிள்னால் அது எக்ஸலோட பவுண்ட்ரிக்குள்ளே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. எக்ஸல் பவுண்ட்ரியை தாண்டி போகுதுன்னா பிவட் டேபிள் தான் சூஸ் பண்ணணும், டேபிள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேஸில் அது வெறும் ஒரு 300 rows ஆஃப் டேட்டா தான். ஸோ நான் டேபிள்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் பிளேஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் மீ. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ அந்த 3 டேட்டா செட்டோட காம்பினேஷனை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 300 rows ஆஃப் டேட்டா லோடட் அப்படின்னா நம்ம கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 3 டேட்டாவும் அப்பெண்ட் ஆகிடுச்சு. 4வது குவார்ட்டரோட டேட்டாவை அந்த ஃபைலில் ஒரு ஷீட்டாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஃபைலில் நம்ம டேட்டா செட் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நம்ம டேட்டா செட் இருந்த ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா Q1 Q2 Q3 தான் இருந்தது. இப்போ நான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுறேன், ஒரு Q3வே அப்படியே காப்பி பண்ணி இதை Q4ஆக போடுறேன். ஸோ Q4னு ஒரு டேட்டா உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த Q4 உள்ளே நமக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம இங்கே வந்துடுறோம். இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 100 rows ஆஃப் டேட்டா லோட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகலை பாருங்கள். ஸோ நான் ஏன் வரலைன்னா இந்த Q1 Q2 Q3 தான் இருக்குது. Q4ஓட டேட்டா நம்ம உள்ளே லோட் பண்ணல. அதை எப்படி கொண்டு வருது? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு கொடுக்கும். ஏதாவது ஒரு queryல நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். எடிட் ஸோ தட் நம்ம வி ஆர் பேக் டு த பவர் query எடிட்டர் விண்டோ. இப்போ இந்த பவர் query எடிட்டர் விண்டோவில் போகிறேன். எனக்கு எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் டேட்டான்றதால இது எனக்கு பிரச்சனை. ஏதாவது ஒரு queryயை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு பண்ணுறேன். இந்த Q3யை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த Q3யை என்ன நேம் பண்ண போகிறேன்னா Q4 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். பட் இப்போவும் இந்த Q4 query நம்ம எதோட டூப்ளிகேட் இது Q3. அப்போ ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது என்ன Q3. இப்போ Q4ஓட டேட்டாவை கொண்டு வரணும். ஸோ நான் அப்ளைட் ஸ்டெப்ஸுக்கு போயிட்டு இந்த நேவிகேஷன் ஸ்டெப்பில் தான் நம்ம ஷீட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே கிளிக் பண்ணுறேன், அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ கியர் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகி நான் எந்த ஷீட்டோட கனெக்ட் ஆகிருக்கேன்றது இங்கே செலக்ட் பண்ணி காட்டுது. எனக்கு Q3யோட செலக்ட் ஆகக்கூடாது, இப்போ Q4ஓட செலக்ட் ஆகணும். ஸோ Q4 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்போ Q3க்கு பதிலாக Q4 செலக்ட் பண்ணியிருக்கேன்றது நம்ம இங்கேயே பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தடுத்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நடக்க வைக்கிறேன். இப்போ அந்த Q4ல் இது எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடந்திருக்கும். இப்போ நம்ம அப்பெண்ட் ஆன டேட்டா செட்டுக்கு போயிட்டு இப்போ அந்த Q4 உள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவோன்னா அப்பெண்ட் ஆன டேட்டா செட்டோட அப்ளைட் ஸ்டெப் ஏரியாவுக்கு போயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு போட்டு ரைட் சைடில் ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் டு அப்பெண்டில் பாருங்கள் Q1 Q2 Q3 தான் இருக்குது. பட் எது இல்லை, Q4 இல்லை. இந்த Q4 செலக்ட் பண்ணி ஆடுன்னு கொடுத்துட்டு இப்போ Q4 உள்ளே வந்துருச்சு. ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸலுக்கு கொண்டு போனோம். க்ளோஸ் அண்ட் லோட் டு கொடுத்த உடனே இப்போவும் என்ன கேட்கும், நம்மளை என்ன லோட் பண்ணுன்னு கேட்கும். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆல்வேஸ் கிரியேட் த கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்பெண்ட் ஆனதை ஏற்கனவே டேபிளாக லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்தோன்னா 300க்கு பதிலாக 400 rows அப்படின்னா அந்த Q4ஓட டேட்டாவும் உள்ளே லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்குறது அந்த 4 குவார்ட்டர். ஸோ அடுத்த தடவை டேட்டா வரும்போதும் இதே ப்ராசஸ் தான், அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நம்ம இந்த அப்பெண்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது புது டேட்டா வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் பவர் query எடிட்டருக்கு போயிட்டு அந்த புது டேட்டாவை உள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்பெண்டிங் queriesக்கு நமக்கு தேவையான ப்ரிலிமினரி ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஹெட்டர்ஸ் எப்போவுமே சேமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹெட்டர்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல மாறிச்சு அப்படின்னா அந்த ஹெட்டர் இருக்கிற ஃபைலில் மட்டும் அது கம்ப்ளீட் டேட்டா வரும், மற்ற ஃபைலில் அந்த இடம் ஃபுல்லாக நல்லுன்னு ஃபில்லாக இருக்கும். அப்போ இஷ்யூஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி இந்த அப்பெண்டிங் ப்ராசஸ்ன்றது எங்கே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் டேட்டா செட்ஸ் தானே தவிர மேனுவலி மேனேஜ்டு டேட்டா செட்ஸ் கிடையாது. ஏன்னா மேனுவலி மேனேஜ்டு டேட்டா செட்ஸில் என்ன ப்ராப்ளம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யூசர் ஹெட்டிங் சைடில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டார்னா மொத்த ரிசல்ட்டும் நமக்கு அடி வாங்கிடும். ஸோ நீங்கள் டேஷ்போர்ட் க்ரியேட்டராக இருந்தீங்க, இல்லை MIS ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறவராக இருக்கீங்க, இந்த டேட்டா கொலேஷன் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்பெண்டிங் queriesக்கு எடுத்துன்னு போயிடலாம். அப்பெண்டான டேட்டா சோர்ஸை நீங்கள் டேஷ்போர்டோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். புது டேட்டா செட்ஸ் உள்ளே வர வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேஷ்போர்ட்ஸும் அப்டேட் ஆகும். பட் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இட் ஷுட் பி சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா, ப்ரிசைஸ்லி ஹெட்டர்ஸ் ஷுட் பி சேம். ரைட். ஸோ இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம கம்பைனிங் queries அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.